பொண்ணு எப்படி இருக்கா? அவளை காப்பாத்துருங்க. நீங்க யாரு? டாக்டர், நாங்க மேகலாவோட ரிலேட்டிவ்ஸ். மேகலாவோட அம்மா, அவங்க சிஸ்டர். டாக்டர், அக்காக்கு எப்படி இருக்கு? தைரியமா இருக்கு. ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. டோன்ட் வரி. டாக்டர், மேகலாக்கு ஆபரேஷன் பண்ண சரியாயிடுவாள்ல? நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான். நல்லதே நடக்கும்னு நம்புங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? என் மனசு பதறுது. என் மக பழைக்க மாட்டாளா? என்னடா? அம்மா அழாதம்மா. இத பாருங்கம்மா, உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம். டாக்டர், எங்க அக்காவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா? ஆமாம்மா, மேகலா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். கத்தி ரொம்ப ஆழமா பாஞ்சதுனால உடம்புக்குள்ள சில இடங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை சரி பண்றதுக்காகத்தான் ஆபரேஷனே பண்ண போறோம். இப்ப எங்களால எந்த உறுதியும் தர முடியாது. கடவுளுக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லைன்னு நான் நம்புறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. டாக்டர், என் பொண்ணை நான் கொஞ்சம் பார்க்கணும் டாக்டர். சாரிம்மா, ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போக போறாங்க. இப்ப நீங்க பார்க்க கூடாது. ப்ளீஸ் டாக்டர், உங்க கால வேணாலும் விழுறோம். ஒரே ஒரு தடவை எங்க அக்காவை பார்க்கணும். சரி, இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகும்போது டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ டாக்டர். மேகலா, கண்ணு திறந்து பாருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்னமா தெரியும், இவளோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். சரி சரி, அமைதியா இருங்க. நகருங்க, சீக்கிரம் போங்க போங்க. எப்படி இருக்கா பாத்தியாடி? எங்க கொஞ்சம் பொறுமையா இருமா. திருச்சூர்ல இருக்கிற நம்ம சொத்தெல்லாம் வித்தாவது நம்ம மேகலாவை காப்பாத்தணுங்க. வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயாவது மேகலாவை காப்பாத்தணுங்க. அவ பொழைக்கணுங்க. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிக்கிறதுக்காவது அவ உயிரோட வரணும். நான் தான் பாவி. மேகலா மேல அநியாயமா பழிய போட்டு சந்தேகப்பட்டு அவளை என் பிள்ளைகிட்ட இருந்து பிரிச்சது நான் தான். அதோட பலன்தான் இப்ப மேகலாவை என் பிள்ளைய குத்துனதா பழி வந்துருச்சு. அம்மா, உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். அவ பொழைக்கணுமா? அவ கண்ணு திறந்தாதான் என் புள்ள மேல இருக்கிற பழி போகும். நான் தினமும் கும்பிடுற கடவுளுக்கு உண்மையிலேயே சக்தி இருக்குன்னா மேகலாவை நமக்கு உயிரோட திருப்பி தருவா. அவ உயிரோட வந்து என் புள்ள கூட வாழணும். என் புள்ள கூட வாழணும். மேகலா, அது வந்து என்ன என்ன தக்காளி தொக்கா பண்றீங்க? ஆமாம்மா, சமையல் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஆனா சூப்பர்வைசர் வேலைக்கு மட்டும் கரெக்டா வந்து நின்னுடுவாங்க. அம்மா, இந்த தக்காளி தொக்குல மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலா போடுங்க. இந்த வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். உங்களுக்கு மீன் செய்ய தெரியுமா? தெரியுமே. அப்படியா? சுறா புட்டு செய்வேம்மா. என் அண்ணன் பூபதிக்கு சுறா புட்டுனா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு செஞ்சு தரேன். சரி. அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு செஞ்சு கொடுத்துருக்கோமா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரியா? வரல.
வான்னு சொல்றல. வரலேன்னுல வா. விடு, கைய விடு. வான்னு சொல்றல, வா வா. போ. போ போ. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக இங்க வந்த? ஆமா, அந்த கருவாச்சி என்ன ஓரக்கண்ணால பார்த்து கிண்டலா பேசிட்டு போறா. அவகிட்ட என்ன பத்தி என்ன சொன்ன? உன் திட்ட என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக தானே இங்க வந்திருக்க. இத பார், நீ என்ன பேசுற? அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. பொய் சொல்லாத. ஊர்ல எவ்வளவு வீடு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வரணும் என்ன அர்த்தம்? என்னோட பழைய கதையெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துறதுக்கு தானே? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இத பார், உன்னால நான் சகலத்தையும் இழந்துட்டேன். பணம் காசை இழந்து, நிம்மதியை இழந்து, என் மகன் புத்தி பேதலிச்சு போய் கடைசியா வைத்தியம் பாக்குறதுக்கும் வயிற்று பொழப்புக்காகவும் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன். நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்ல. இது என்ன நம்ப சொல்றியா? பயத்துல நீ கண்டபடி வளர்ற. இந்த வீட்டுல நீ இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? தாமரை வேலை கூப்பிச்சு நான் வந்தேன். இங்க நீ இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். நீ இங்க இருந்து வேலை பிடிக்கலன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. ஏன்? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் எதுக்காக இதை விட்டுட்டு போனோம்? ஐயோ, நீ இங்க இருந்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன். மரியாதையா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு. இத பார், இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் பையனுக்கும் உனக்கும் இருந்த விஷயத்த சொன்னா அது சரிப்படாது. ஏன்னா நீ இன்னொருத்தருடைய மனைவி. அதனால நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்றதை நம்ப முடியாது. நீ ஏதோ திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. பொழப்புக்காகத்தான் நான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன். என் வேலையை நான் பாக்குறேன், உன் வேலையை நீ பார். அனாவசியமா சந்தேகப்பட்டு என்ன வெளியேற்றணும்னு நினைக்காத. அப்படி ஏதாவது பண்ண எனக்கு கோபம் வரும். கோவமா? கோவம் வந்து என்ன பண்ணுவ? கோபம் வந்தா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புவேன். புத்தியோட நடந்துக்கோ. அகங்காரம் பிடிச்சு ஆடாதே. ஒரே குத்தா குத்தி கொள்றதுக்கு துப்பு இல்ல. தக்கமல்ல இடம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இவ்வளவு வருஷமா இதே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணா எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கோம், இது ஒண்ணுதானே இப்படி ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா தப்பு நடந்தா பரவாயில்ல, இது உயிர் போற சமாச்சாரம். இதுல தப்பு நடந்திருக்க கூடாது. அண்ணே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. அவ சீரியஸா இருக்கானே, எப்படி செத்துருவா? நீங்க வேற தம்பி, எரிச்சல கிளப்பாதீங்க. இவனுக்கு கையில பலம் இல்ல, வேலை வேலை கறியை மினுத்துக்கிறீங்களா? அவளை ஒரே குதிரை ஜோலியை முடிச்சிருக்க வேணா. காலையில சாப்பிடலடா. கை சுத்து பச்சா, கை சுத்து பச்சா, கை சுத்து பச்சா. சொல்லு அண்ணே. வாடா ஓலை தாங்கி, நீ என்ன நல்லா செய்து கொண்டு வந்திருக்க? மேகலா எந்திரிச்சு உட்காந்துட்டா பவுடர் பூசி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல போறியா? சொல்லு சொல்லு, அதையும் கேட்டுக்கிறேன். இல்லண்ணே, சீரியஸா தான் இருக்கானே. டாக்டர் என்ன சொன்னா? பார்க்கலான்னு சொல்லியிருக்காருண்ணே. அவன் பார்க்கலான்னு தான் சொல்லுவான், ஆனா நாம பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. அண்ணே, எதுக்குண்ணே இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அவன் உயிர் போலே தவிர நினைவு திரும்பாமலே கிட்டத்தட்ட போன மாதிரி தானே இருக்கா. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு செத்த பாம்புன்னு. செத்தாலும் பாம்பு பாம்பு தானையா, பல்லுல விஷம் இருக்குல்ல. இவன் இன்னும் சாகலையே, உயிரோட தானே இருக்கா. அவன் எந்திரிச்சு உட்காந்தா நாமெல்லாம் அவுட்டு, தெரியும்ல. அங்க நல்லவன் எப்படிதான் இருக்கு? அண்ணே, போலீஸ் செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா போட்டிருக்காங்கண்ணே. மேகலா ரூம்ல கூட ஆள் இருக்காங்களா? சொந்தக்காரங்க எப்பவுமே இருந்துகிட்டு இருக்காங்கண்ணே. மேகலாவுடைய அம்மா, அப்புறம் அந்த திருச்சூர் பொம்பளை எல்லாமே இருக்காங்கண்ணே. செத்த ஆளுகிறதுக்கு ரெடியா இருக்காங்களாக்கும். பொழைச்சிடுவான்னு நம்பிக்கூட இருக்காங்கண்ணே. எல்லாம் இவனால வந்தது. ஒரே குதிரை சோழியை முடிச்சிருந்தானா இந்நேரம் நிம்மதியா திருப்பதியில போய் சாமியை கும்பிட்டு இருந்திருப்பேன். பேசாம இந்த தொழிலுக்கு தலையை முழுகிட்டு எல்லாரும் போய் காய்கறி விற்க போங்கடா. அண்ணே, இப்ப திட்டியோ கோவப்பட்டோ என்னென்ன ஆக போகுது? அடுத்து என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணே. யோசிச்சு சொன்னா
ரெண்டா கிழிச்சிருவானுங்களாக்கும். டேய், எனக்கு மேகலா சாகணும். கண்ணு முடிக்கிறதுக்குள்ள அவ உயிர் போகணும். போய் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற எவனையாவது வேலைக்கு வாங்க முடியுமான்னு பாருங்கடா. அண்ணே என்னென்ன சொல்றீங்க? விலைக்கு வாங்குறதா? ஆமா தம்பி, பணம் கொடுத்தோ மிரட்டியோ எவனையாச்சும் நம்ம பக்கம் இழுக்கணும். அவங்க உதவியோட மேகலாவை போட்டு தரணும். அவங்கள வச்சு முடிச்சா இன்னும் சேஃப். இதுதான்டா நமக்கு கடைசி சான்ஸ். இதுல கோட்டை விட்டா கூண்டோட கைலாசம் போக வேண்டியதான். அவ எந்திரிச்சு வாயை திறந்துட்டானா நாமெல்லாம் நாஸ்தி ஆயிடுவோம். அண்ணே இந்த தடவை மிஸ் பண்ணாம பண்ணிடுறேண்ணே. நீ பேசாத. போங்கடா, ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சரியான ஆளை புடிங்கடா. நானும் எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கேன். ஆனா உன்னோட கேஸ் ரொம்ப பெக்யூலியரா இருக்கு. இந்த சிட்டில எத்தனையோ லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. ஆனா நீ மட்டும் கரெக்டா அந்த தியாகோட கையில போய் மாட்டின பாரு. நீ மட்டும் தியாகுவை பார்க்காம இருந்தா உனக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். டோன்ட் வரி விஸ்வம், உண்மை என்னைக்குமே தோக்காது. அட போங்க சார். எனக்கு இந்த நீதி, நேர்மை, ஒழுக்கம், தர்மம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு சார். நடைமுறையில் இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம் இருக்கு? கடவுள் நியாயமானவராக இருந்தா எப்படி சார் இப்படி ஒரு அயோக்கியனுக்கும் கிரிமினலுக்கும் சகாயம் பண்ணுவார்? அவன் போட்ட ஒவ்வொரு பிளானும் இம்மி பெசகாம கரெக்டாக நடந்திருக்கு. அதனால தான் நான் மாட்டியிருக்கேன். நீங்க என்னை காப்பாற்றணும்னு எடுக்கிற முயற்சி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? விஸ்வம், பல தடவை உனக்கு ஏற்பட்ட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சில சமயம் பெரிய கிரிமினல்ஸை நாங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போய், ஆனா ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம அவங்க விடுதலை ஆகி எங்க மூஞ்சிக்கு முன்னாலே எகத்தளமா டாட்டா காமிச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப நாங்களும் உள்ளுக்குள்ள அப்படித்தான் கும்பிடுவோம். அதுக்காக நம்பிக்கை இழந்துடக்கூடாது. உன் கேஸை பொறுத்த வரைக்கும் நீ ஃபுல் கான்ஃபிடன்ஸோட இருக்கணும். ஓகே? எப்படி சார் நம்பிக்கையோட இருக்கிறத? இதோ நீங்க கமிஷனர், அவர் ஏசி, என் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச என்ன சார் பிரயோஜனம்? இவ்வளவு நேரமா அந்த தியாகம் விட்டுட்டு என்ன தானே சார் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க? விஸ்வம், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இப்போ நீங்க ஒரு அக்யூஸ்ட். யார்கிட்ட பேசுறோன்னு மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வெயிட், நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? விஸ்வத்தோட சூழ்நிலை அப்படி எனக்கு நல்லா புரியுது. இல்ல சார், நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காரு. ப்ளீஸ், விஸ்வம் சொல்றதுல நியாயம் இருக்கு. நாம கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு அந்த தியாகம் பிடிக்க முடியாம பெருமை தானே இருக்கும். விஸ்வம், உன் ஆதங்க நியாயமானதுதான். ஆனா சட்டங்கிறது வேற. நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்ச உண்மைய சட்டம் அப்படியே ஏத்துக்க. எனக்கும் இவருக்கும் உண்மை தெரிஞ்சு எங்க மனசாட்சி உறுத்தலாலதான் நாங்க இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி போராடிட்டு இருக்கோம். இல்லனா ஒரு கமிஷனரும் ஏசியும் அவங்க லெவல்ல இந்த மாதிரி ஒரு சாதாரண கேஸுக்கு அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சார், எனக்கு புரியுது. உங்க மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு சார். ஆனா மனசு ரொம்ப வெறுமையா இருக்கு. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். மேகலாவும் நானும் கடைசி வரைக்கும் பிரிய மாட்டோங்கிறது நிஜம். ஏதோ ஒரு விதத்துல விதி எங்களை சேர விடாம பண்ணிடுது சார். இப்ப என்னோட ஆதங்கெல்லாம் என் மேகலாவுக்கு உதவி பண்ணாம இங்க வந்து வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கேனேங்கிறதா சார். ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு எதிரான விஷயங்கள் அது கையில சிக்கிக்கிட்டு இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ லாட்ஜுக்கு போனது, மேகலாவை தேடினது, கையில கத்தியோட இருந்தது, மேகலா ரத்த வெள்ளத்துல உன் மடியில கிடந்தது, அந்த லாட்ஜ் மேனேஜர், ரூம் பாய் இவங்களோட சாட்சியம், கத்தி,
அதுல இருந்த உன்னோட கைரேகைகள், இது எல்லாமே சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீதான் குற்றவாளின்னு அதை திருப்திப்படுத்திருச்சு. நான் கமிஷனரா இருந்தா கூட என்னோட யூகத்தை விட அந்த லாட்ஜ் மேனேஜர், ரூம் பாய் இவங்களோட சாட்சியம் தான் பிரதானமா கோர்ட் எடுத்துக்கும். என்ன பண்றது? ஒன்ன மட்டும் நீ நம்பித்தான் ஆகணும். காலங்காலமா இருந்துட்டு வர விஷயம் என்னன்னா, உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும். இது நான் அனுபவத்துல கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் நாம சில சோதனைகளை வேதனைகளையும் சந்திச்சுதான் ஆகணும். தைரியமா பார்க்கலாம். சார் ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். என்ன சொல்லு. மேகலாவை நான் பார்க்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும் சார். மேகலா மேல இந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்க, ஆனா அவளை நீ கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றவாளின்னு உன் மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, நீ அவளை பார்க்கறதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். வரேன். வாங்க.